தோசையை சுடுறோம், அடுத்து ஒரு சட்னி வைப்பாங்க, இல்ல ஒரு சாம்பார் வைப்பாங்க. இப்போ இது பேலன்ஸ் டயட்டா தமிழ்நாடு சாப்பிடுது இல்லங்க. தமிழ்நாடு பேலன்ஸ் டயட்லயே இல்ல. நான் ஏன்னு சொல்றேன். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் நியூட்ரிஷன் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு டெய்லி வேணும்னா ஃபாலோ தட்டுங்க. நீங்க மினிமம் ரிக்வயர்ட் ஸ்டாண்டர்ட் அப்படின்னா ஒரு 70 கிலோ ஆணுக்கு 60 கிராமும் 0.8 கிராம்ஸ் per kg per day புரோட்டீன் அண்ட் ஒரு 60 கிலோ பெண்ணுக்கு 50 கிராம் புரோட்டீன் எடுக்கணும்னாலே தமிழ்நாட்டு டயட்ல நம்ம பிளான் பண்ணி தாங்க எடுக்கணும். சாம்பார்ல இருக்கதாலோ இல்ல இட்லி தோசையில இருக்க உளுந்தோ இல்ல பீனட் சட்னில இருக்க பீனட்டோ தேங்காய் சட்னியோ இல்லனா நான் காலையில 2 முட்டை சாப்பிட்டுறேன்னு சொல்றது வந்து டெய்லி புரோட்டீன் இன்டேக்கு பத்தாது. ஏன்னா சாம்பார் ஒரு 200 ml எடுத்தீங்கன்னாங்க 3ல இருந்து 5 கிராம் புரோட்டீன் தாங்க இருக்கும். ஒரு இட்லியோ இல்ல ஒரு தோசையிலயோ 2ல இருந்து 3 கிராம் புரோட்டீன் இருந்தா பெரிய விஷயம். 2 முட்டையில 13ல இருந்து 14 கிராம் புரோட்டீன். நீங்க திக்கான தால் எடுத்தீங்கன்னா 2 கரண்டில 5ல இருந்து 6 கிராம் தாங்க இருக்கும். நான் என் பேஷண்ட்ஸ்க்கு கால்குலேட் பண்ணும்போதுங்க புரோட்டீன் சாப்பிடணும்னு டார்கெட் பண்ணி சாப்பிடாதவங்க டெய்லி 20 to 30 கிராம்ஸ் புரோட்டீன் தாங்க எடுக்கிறாங்க. இது நம்ம தெரிஞ்சு அக்செப்ட் பண்ணிக்கணும். சரி டாக்டர், இதனால என்ன பிரச்சனை? சார்கோபீனியான்ற வார்த்தை நீங்க எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு சார்கோபீனியானா நம்ம உடம்புல இருக்க லீன் மாஸ், அப்படின்னா நம்ம தசை, நம்ம எலும்புங்க, நம்ம ஆர்கன், அதோட சைஸ் சுருங்கிருது. ஆனா நம்ம வெயிட் கம்மி ஆவறது இல்ல, அந்த வெயிட்டுக்கு பதிலா நம்மளுக்கு ஃபேட் வந்துருது. இது எதனால நடக்குதுன்னா நம்ம கேலரி பேலன்ஸ்ல சாப்பிட்டாலும் நம்ம கம்மி புரோட்டீன் சாப்பிடுறோம், அதிக கார்போஹைட்ரேட் சாப்பிடுறோம் அண்ட் நம்மளோட மசில் மாஸை மெயின்டைன் பண்றதுக்கு நம்ம வெயிட் தூக்குறது கிடையாது. சார்கோபீனியா தமிழ்நாட்டில் இந்தியாவில் ரொம்ப பிரபலண்டா இருக்குங்க. ஸோ டெய்லி தேவையான அளவு புரோட்டீன் இன்டேக் எடுத்து நம்ம லீன் மாஸையும் நம்ம எலும்போட டென்சிட்டியோ நம்ம ஆர்கன்ஸோட சைஸையும் நம்ம ஸ்ட்ரென்த்தையும் மெயின்டைன் பண்றது ரொம்ப முக்கியங்க. அண்ட் இது மினிமம் 0.8 கிராம்ஸ் per kg per day டு மேக்ஸிமம் 2 கிராம்ஸ் per kg per day. உங்களுக்கு கிட்னி ப்ராப்ளம் எதுவும் இல்லைன்னா எடுக்கலாங்க.